வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்தா வேக வைக்கிறது நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாஸ்தா யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்தா கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெய் எதனால் ஊற்றுறோன்னா நம்ம பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன குடமிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய்லாம் நல்லா வெளியில் வருது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த பாஸ்தா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.